வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்தாச்சு. டெய்லி நமக்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரியாணி தான் புலாவ் இது பன்னீர் புலாவ். இதுக்கு நம்ம மசால் சாமான்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. ஒரு அரை கப்பு அரிசி தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதுமாதிரி பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் பூண்டும் மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேஸ்ட் எடுத்துங்க, இதை விட சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால் வெறும் மிளகாத்தூளை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்து தண்ணியில் நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இது பூண்டு சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவே இருக்கும். இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இவ்வளவு தான் நமக்கு. என்கிட்ட இது வெங்காயத்தாள் இல்லை, அதனால் நான் போடலை. வெங்காயத்தாள் இருந்தால் நான் சொல்கிற நேரத்திலலாம் சேர்த்துங்க. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா உதுத்து வச்சுக்கிட்டேன் போல். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துங்க. என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது நெய், அதனால் அந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும், அதை தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம நல்லா கரைச்சிக்க போகிறோம். கரைச்சிட்டு அந்த பாத்திரத்துலேயும் இருக்கிற தண்ணியும் கரைச்சி ஊற்றிங்க. போட்டு நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்க கலவையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும், கருப்பாக்கணும்லாம் இல்லை. நம்ம தண்ணி கலக்கிறதே அது கலர் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றி பாருங்கள். உங்கள் புலாவ் சூப்பராக இருக்கும். இப்போது இதை லேசாக வதக்கிக்கிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பதம் வந்தால் போதும், கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவு இருக்கணும். அப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோம், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு பன்னீரையும் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக இருந்தால் உங்கள் பன்னீர் ஈஸியாக அதில் வதங்கிடும். நீங்கள் தனியாக கூட பன்னீரை வறுத்துட்டு இதோடு சேர்த்திங்கன்னா கரையாமல் இருக்கும். இது போலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தாள் இருந்தால் பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கினா நல்ல வித்தியாசமான வாசனையோடு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியை தனியாக தான் கொதிக்க வச்சுருக்கேன். 1 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அரை கப்பு அரிசி தான் நம்ம ரைஸ் செய்கிறோம், அதனால் 1 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். கொதி வந்தோடனே இது சேர்ந்த போல் வரணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சு ஒரு விசில் வந்தாலே போதும். நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்தி எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான கலரில் நம்ம பன்னீர் புலாவ் ரெடி. இது கூட மேலே நம்ம வெங்காயத்தாள் இருந்தால் அதையும் சேர்த்துக்க வேண்டியது தான். நான் இதுக்கு ரைத்தாவோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் நல்ல 65 எந்த 65ஆக இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரியோ இல்லை நல்ல ஹாட்டான கிரேவியோடையோ சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப மைல்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குங்கிறதுனால. கண்டிப்பாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு கமெண்ட் கொடுங்க. வாங்க, இது மாதிரி நான் இது மேலே நீங்கள் வெங்காயத்தாள் தூவுனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ரைத்தாவை இதுக்கு நடுவில் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸாக குறைச்ச நேரத்தில் செஞ்சிடலாம். வாசனைக்கு நம்ம பிங்கவும் வந்து உட்காந்துருக்கா, எனக்கும் கொடுன்னு போட்டது நல்லா சாப்பிட்டா நெய் வாசனையும் இதுதான் இருக்கும். நீங்கள் பூண்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல பூண்டோட வாசனை நல்லா வரும்.
கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதிக காரமும் இருக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.